சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. எம்கே என்டர்டைன்மெண்ட் வழங்கும் பிரியங்கா மோகன், ராஜாஜி, சுஷ்மா ராஜ் நடிப்பில் டிக்டாக் இன்று முதல். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சமையல்கள்னா ரொம்ப பிடிக்குங்க. 9 வயசுல எங்கள் அம்மாவோட மேடை மேலே ஏறிடுவேன். மேடை மேலே ஏறி உட்காந்து சமையல் கற்றுக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது உப்புமா பண்ண கற்றுக் கொடுத்தாங்க. என் கை நடுங்குச்சு. இப்போ பிரதமர் ராஜீவ் காந்திக்கு நான் வாட்டர் சர்வ் பண்ணணும். ஸோ நாங்கள் 40 பேர் தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அங்கே சர்வ் பண்ணுறதுக்காக அனுப்பியிருந்தாங்க. ஸோ வெளியில் சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. 15 நிமிஷம் முன்னாடி நான் பிரதமரோட கூட இருந்தேன் அப்படின்னா யாரும் நம்ம புழுகிறாண்டாவா அப்படிம்பாங்க. நம்ம பிரதமர் இருக்காரு இல்லைங்களா, ராஜீவ் காந்தி, அவரும் சோனியா காந்தி ஒரு வாட்டி எங்க எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. உங்களுக்கு நாங்க ஒரு விருந்து கொடுக்கணும். ஸோ அங்க போறோம். பிரதமர் வெளியே வராரு. அவங்க கேட்ட கேள்வி ஒண்ணு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்கெல்லாம் எனக்கு சர்வ் பண்றீங்க, என்கிட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரதமர் கேட்கிறாரு கேள்வி. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? அதாவது நீங்க ரொம்ப வேகமா சாப்பிடுறீங்க, நீங்க கொஞ்சம் ஸ்லோவா சாப்பிட்டீங்கன்னா எல்லாருமே டின்னர் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்படியா, எனக்கு அதை பத்தி தெரியாது, தேங்க்யூ, நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு. ஒரு கடைநிலை ஊழியனை கூட நம்ம அப்ரிஷியேட் பண்றோம், நம்மளுக்கு சர்வ் பண்றவங்க கூட அப்ரிஷியேட் பண்றோங்கிறது அதை பாருங்க, இன்னி கூட சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த இன்சிடென்ட் நடந்து 40 வருஷம் ஆச்சு. நான் வெஜிடேரியன், நீ எனக்கு மட்டன் பிரியாணி சர்வ் பண்ண அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட். ஓகே, இன்னொன்று இதில் பூச்சி இருக்கு. ஸோ என்னை டேஸ்ட் பண்ண சொன்னா. அது மாதிரிலாம் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே நிரந்தரமான ஒரு இன்கம்மை சொல்லாமல் எப்போவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செக்டராக தான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பார்க்குறாங்க. ஒரு நாள் பில்லு வேறுபடும். அப்படி இருக்கும்போது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய லைஃப் எப்படி மாறுச்சு? எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க கேட்ரிங்குள்ளே வரலான்னு? நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சமையல்கள்னால் ரொம்ப பிடிக்குங்க. நான் 9 வயசில் எங்கள் அம்மா கூட மேடை மேலே ஏறிடுவேன். மேடை மேலே ஏறி உட்காந்து சமையல் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ எனக்கு சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே சமையல் கலையும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ 9 வயசில் நான் ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது உப்புமா பண்ண கற்றுக் கொடுத்தாங்க. அதில் அந்த ரவையை தண்ணியில் ஆட் பண்ணும்போது இந்த கையால் ரவையை ஆட் பண்ணணும், இந்த கையால் கிளறிட்டே இருக்கணும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நீ முதல்ல ஒரு தட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு தட்டு, ஒரு மணி. கோயிலில் தீபாராதனை காட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த கையில் தட்டு, இந்த கையில் மணி, இதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும், இது இப்படி காட்டிக்கிட்டே இருக்கணும். இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா இந்த உப்புமா டெக்னிக் உனக்கு வந்துருண்டா அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுத்தாங்க எங்கள் அம்மா. அங்கேருந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செஃப்பாக இருந்திருக்கு. இன்னைக்கும் அன்னைக்கு காலையில் சமைச்சாங்க, நான் கூடயே இருந்தேன். எவ்ரிடே ஐ லேர்ன் ஃப்ரம் மை மதர். கேட்ரிங் சர்வீஸ்க்குள்ளே போகிறேன் அப்படின்னு வீட்டில் சொல்லும்போது என்னவா இருந்தது? எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி பிடிக்கிறதுக்கு காரணமே ரொம்ப கிளாமரஸ் இண்டஸ்ட்ரிங்க. ஓகே, சினிமாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இது ஒரு கிளாமரஸ். எனக்கு ஐ லவ் டு ட்ரெஸ். அந்த சூட், டை, பாலிஷ் ஷூஸ், அந்த மாதிரி அப்போல்லாம் இந்த ஒரு கரியர் மேகசின் ஒன்று வரும். அதில் ஓபராய் ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயீஸை பற்றி ஃப்ரண்ட் பேஜில் போட்டு அவங்களாம் அந்த சூப்லாம் டேஸ்ட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் பிக்சர்லாம் பார்த்த உடனே நமக்கு ஏற்ற பிஸ்னஸ் இதுதான், நம்ம இந்த துறையில் எப்படியாவது போயிடணும் அப்படின்ட்டு. எனக்கு அந்த என்ஜினியரிங், டாக்டர் அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது எனக்கு. ஸோ கேட்ரிங் தான் படிக்கணுன்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தேன் நான். இது என் வீட்டில் சொல்லும்பொழுது எங்கள் அம்மா சொன்ன முதல் வார்த்தை, நீ என்ன வேணால் படி, ஆனால் அந்த தொழிலில் நீ நம்பர் 1 இருக்கணும். ஓகேயா? ஆனால் என்ன, உனக்கு யாரும் பொண்ணே கொடுக்க மாட்டாங்கடா, சமையல்காரனுக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. ஸோ பட் அதுக்கப்புறமா நீங்கள் சஸ்டெயின் ஆகி இந்த கேட்ரிங்குள்ளே வந்தீங்க, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க. பட் வீட்டில் என்னென்னலாம் சமாளிக்க வேண்டியதாக இருந்தது கேட்ரிங்குள்ளே வரப்போகிறோம்? கேட்ரிங்கில் வரும்பொழுது முதல் பிரச்சனை ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியில் அவங்களுக்கு தெரியும் இந்த தொழிலில் நம்ம மீட் டச் பண்ண வேண்டியிருக்கும், குக் பண்ண வேண்டியிருக்கும், சாப்பிடவே வேண்டியிருக்கும். எங்கள் அம்மா ரொம்ப ப்ராக்டிக்கல் உமன். அவங்க சொன்னது என்னன்னா, நீ என்ன வேணா பண்ணு, உன்னோட தொழிலுக்கு அது தேவைன்னா நீ பண்ணி தான் ஆகணும். இன்னி கூட என்னோட பிஸ்னஸுக்கு அட்வைஸ் கேட்கணும்னா நான் முதல் விஷயமா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்பேன். நான் ரொம்ப தெளிவாக ஆன்சர் வரும் எனக்கு. அந்த ஃபோன் கால் முடிச்சப்பறம் எனக்கு குழப்பமே இருக்காது. அதே மாதிரி இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாள் கெட்ட நாள்ன்ற விஷயமே இருக்காது. வீட்டில் ஏதாவது பிரச்சனைனாலும் அங்கே வர முடியாது, பண்டிகைனாலும் வர முடியாது. நீங்கள் ஹோட்டலுக்குள்ளே ஒரு ஜாபாக போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்களா சார்? கேட்ரிங் ஸ்கூலில் போய் படிச்சுட்டு இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் கற்றுக்கிட்டு
அதுக்கப்புறமா எங்கே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்க, அங்கே எப்படி கற்றுக்க ஆரம்பிச்சிங்க, அங்கே என்ன மாதிரி சர்விங்கில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தது? ஸோ நான் வந்து 1985 முடித்தேன் கேட்ரிங். முடிச்சுட்டு அப்போல்லாம் வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பாக இருந்துச்சு, ரைட்டா. ஸோ பாஸ் பண்ண உடனே எனக்கு வந்து 3 கம்பெனிலேருந்து எனக்கு வேலை வந்துச்சு. வெல்கம் குரூப்லேருந்து வேலைக்கு வந்துச்சு, 4 கம்பெனிலேருந்து, தாஜ்லேருந்து வேலைக்கு வந்துச்சு, ஓபராயிலேருந்து வேலைக்கு கூப்பிட்டாங்க, அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து கூப்பிட்டாங்க. ஸோ வீட்டில் கவர்மெண்ட் ஜாபை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? நானும் வந்து இவங்க சொன்னது தான் வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு கவர்மெண்ட்டில் போய் சேர்ந்தேன். இந்த கவர்மெண்ட்டில் நிறைய கற்றுக்கிட்டேன் நான். ஓகே, ப்ரைவேட் செக்டர் மாதிரி ரெக்கக்னிஷன் கிடையாது. இது எனக்கு புரியறதுக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு. ஸோ நான் வேலை பண்ணது வந்து கவர்மெண்ட்டில் ஐடிடிசியில் வேலை பண்ணேன், இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். யாருக்கெல்லாம் போய் சர்வ் பண்ணீங்க சார்? இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கும்போது பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க, அதுவும் நீங்கள் இருந்தது வந்து பெரிய செக்டாரில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ். ஸோ அந்த ஹோட்டல்ஸில் எந்த மாதிரி விஐபிஸ் வருவாங்க, அவங்களுக்குலாம் எப்படி சர்விங் வந்து இருந்தது? எவ்ரி டே யூ கம் அக்ராஸ் சோ மெனி விஐபி. ஸோ அப்போது நாங்கள் வந்து 1985-86 வந்து விக்யான் பவன் ஒன்று இருக்குது. அதில் வந்து பெரிய பெரிய காமன்வெல்த் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ்லாம் வருவாங்க ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸ். இன்ஃபேக்ட் வந்து பெங்களூரில் ஒன்று நடந்தது, எனக்கு கை நடுங்குச்சு. பிரதமர் ராஜீவ் காந்திக்கு நான் வாட்டர் சர்வ் பண்ணணும். ஸோ நாங்கள் 40 பேர் தான் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அங்கே வந்து சர்வ் பண்ணுறதுக்காக அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டின்னராவது இருக்கும். ஸோ வெளியில் வந்து சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. 15 நிமிஷம் முன்னாடி நான் வந்து பிரதமரோட கூட இருந்தேன் அப்படின்னா யாரும் நம்ம புழுகிறாண்டாவா அப்படிம்பாங்க. நான் சொன்னேன் கிளாமர்னு சொன்னேன் அந்த பிஸ்னஸில். அந்த கிளாமர் நிறையவே இருந்தது. எவ்ரி டே யூ கம் அக்ராஸ் டாப் பாலிட்டிஷியன்ஸ், டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஆக்டர்ஸ். ஸோ கிளாமருக்கு கம்மியே கிடையாது. ஸோ அந்த 2 வருஷம் டெல்லியில் இருந்தது வந்து வாஸ் மை கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். ஸோ பிரதமருக்கு சர்வ் பண்ணுறது எத்தனை வாட்டி இருந்திருக்கும்? யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்க சார்? அந்த எவ்வளோ பேர்? அப்போ வந்து விபி சிங் அப்படின்ற அவர் தான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அப்போ நம்ம ஃபாரின் செக்ரட்டரி வந்து நம்ம ஏபி வெங்கடேஸ்வரன் அப்படின்னு இருந்தார். பிரதமருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அமிதாப் பச்சன் அவர் வருவார். ஸோ இது பிரதமருக்கு மட்டும் இல்லை, பிரசிடென்ட் விருந்து கொடுக்கும்போது கூட அந்த இஃப்தார்னு ஒன்று இருக்குது. அந்த இஃப்தார் டின்னர்லாம் கொடுக்கும்போது நாங்கள் தான் போவோம் சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு வாட்டி என்னாச்சு, இந்த பிரதமர் இந்த விருந்துக்கெல்லாம் போகும்போது எங்கள் எல்லாருக்கும் வந்து யூனிஃபார்ம்லாம் வந்து பிரதமர் எங்கே தைக்கிறாரோ அதே இடத்துல தான் எங்களுக்கும் தைப்பாங்க. கசினோ டெய்லர்னு கனாட் பிளேஸில் ஒன்று உண்டு, அங்கே தான் வந்து எங்கள் எல்லாருடைய யூனிஃபார்மே தைப்பாங்க. டின்னர் டைம் அப்படின்னா வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும் எங்கள் யூனிஃபார்மே. கோல்டு ஜரி இருக்கும், கையிலலாம் கோல்டு இதாக இருக்கும். எல்லாருக்கும் வந்து உள்ளே போன உடனே வந்து ஷூவெல்லாம் வந்து பளபளன்னு பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஒயிட் கிளவுஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இப்போ ராஜா மாதிரி போய் நிற்க வேண்டியது தான். நம்மளுக்கு ராஜ மரியாதை உண்டு. ஃபுல்லாக வந்து இந்த செக்லாம் பண்ணுவாங்க மெட்டல் டிரெக்டரில். உள்ளே போக வேண்டியது தான். போனால் பெரிய ஹால், ஹைதராபாத் ஹவுஸ் அப்படின்ட்டு அங்கே ஒரு பெரிய ஹால். ஒரு அந்த டேபிளில் வந்து இந்த பக்கம் ஒரு 50 பேர் உட்காரலாம், இந்த பக்கம் ஒரு 50 பேர் உட்காரலாம், 100 பேர் உட்காந்து சாப்பிடலாம் ஒரே சமயத்தில். அந்த டேபிளில் இருக்கிற அந்த ரோஜா பூலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் வாடாமல் இருக்குங்க. அவ்வளோ ஃப்ரெஷ். எப்போ அந்த ராஜ்பவன்லேருந்து பறிச்சிட்டு வந்து பண்ண ரோஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அந்த பிரதமர் எழுந்து போகிறாரு, அந்த கதவுலேருந்து போயிட்டாரு, என்ன கதவை லாக் பண்ணிட்டோம். நாங்கள் போய் ஃபுல்லாக அந்த டேபிளில் எழுந்து அங்கே சாக்லேட் எடுக்கிறது என்ன, அந்த ஃப்ளவர்ஸ்லாம் எடுக்கிறது என்ன, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். அதில் ஒரு இன்சிடெண்ட் என்னால் மறக்க முடியாத இன்சிடெண்ட். நம்ம பிரதமர் இருக்காருங்க இல்லைங்களா, ராஜீவ் காந்தி, அவர் வந்து அவரும் சோனியா காந்தி ஒரு வாட்டி வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. நீங்கள் எல்லாம் வந்து எல்லா டின்னருக்கும் லஞ்சுக்கும் நீங்களாம் எனக்கு சர்வ் பண்ணுறீங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு விருந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு அழைப்பிதழ் அதில் வந்து கவர்மெண்ட் சீல் போட்டு அழைப்பிதழ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் போனோம். மத்தியானம் 3 மணிக்கு போனோம். 3லேருந்து 5 மணி வரைக்கும் ஹை டீன்னு சொல்லுவாங்க. ஹை டீனா ஜஸ்ட் டீ, காஃபி, பேஸ்ட்ரீஸ், சமோசா அந்த மாதிரி ஐட்டங்கள் தான். ஸோ அங்கே போகிறோம். பிரதமர் வந்து வெளியே வராரு, வந்து எங்களெல்லாம் பார்த்து பேசுகிறாரு. பக்கத்தில் சோனியா காந்தி இருக்காங்க. அவங்க கேட்ட கேள்வி ஒன்று எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நீங்கள்லாம் வந்து எனக்கு சர்வ் பண்ணுறீங்க, என்கிட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன் அப்படின்னாரு. ஒரு பிரதமர் கேட்குறாரு கேள்வி. ஸோ எங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பேசாமல் இருந்தோம். எங்கள் பாஸ் இருக்கார்ல சஞ்சீவ் குப்தா, அவர் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? நீங்கள் ரொம்ப வேகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னாரு. ஒரு பெரிய டைனிங் டேபிள் இருக்குது, மிடில் சென்டரில் வந்து ராஜீவ் காந்தி உட்காந்துருக்காரு, கிராஸில் வந்து இவர் கோர்பச்சேவ் இருக்காரு. ஸோ ராஜீவ் காந்தி சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இவங்க 2 பேரும் வந்து தே ஆர் வெரி கான்ஷியஸ். என்ன, இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பக்கத்தில் ஒரு 20 பேர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்படின்னா அந்த கடைசியில் உட்காந்துருக்காங்க பாருங்க, அதை பற்றி
பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் டக்குன்னு பிளேட் எடுத்துருவோம். பிரதமருக்கு ஒரு பிளேட்டை கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கடைசியில் உட்காந்துருக்காரு பாருங்க, அவருக்கு ஒரு பிளேட் அதே சமயத்தில் தான் கொடுக்குறோம். ஆனால் அவங்களாம் நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்களா, முள்ள சாப்பிடுவாங்க. இவர் சாப்பிட்டாருன்னா அடுத்த கோர்ஸ் வந்தே ஆகணும். அடுத்த கோர்ஸ் ரெடியாக இருக்குது, இதை நாங்கள் எடுத்து நாங்கள் வெளியில் போனால் தான் அடுத்த டீம் உள்ளே வந்து அந்த நெக்ஸ்ட் கோர்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நாங்கள் டக்குன்னு கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடும். கடைசியில் வந்து அப்போ வந்து ஏபி வெங்கடேஸ்வரன் அவர் வந்து இருப்பா இன்னும் சாப்பிடவே இல்லைப்பா அப்படிம்பாரு. அடுத்து போயிட்டே இருப்போம். பிரதமர் சாப்பிட்டாரு, அவர் கூட இருக்கிறவங்க சாப்பிட்டாங்க, ஒரு 10 பேர். ஹைரார்கி இப்படி தான் உட்கார வைப்பாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப வேகமாக சாப்பிட்றீங்க, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிட்டீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து டின்னர் என்ஜாய் பண்ணலாம். ஓ அப்படியா, எனக்கு அதை பற்றி தெரியாது, தேங்க்யூ, நான் திருத்திக்கிறேன் அப்படின்னார். ரைட்டா. இன்னொன்று வந்து நம்ம பிரதமர் வந்து தோசை சாப்பிடுவார் பாருங்க, மசாலா தோசை, ஃபோர்க் அண்ட் ஸ்பூன். நம்மளாம் வந்து கையில் சாப்பிடுவோம். ஒரு இந்த மாதிரி ஒரு பேங்க்வெட்டில் வந்து இதை விட அழகா மசால் தோசையை நைஃப் அண்ட் ஃபோர்க் வச்சு யாராலையும் சாப்பிட முடியாது. அதை இன்னி ஃபுல்லும் பார்த்துட்டு இருக்கலாம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணுவார். அவர் உடனே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாரு. என்ன பிரச்சனை சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு வந்து ரம் அண்ட் ரைசின் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய டின்னர்லலாம் நீங்கள் வந்து ரம் அண்ட் ரைசின் ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணுவீங்க, எனக்கு பிடிச்ச கடையிலேருந்து ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு பிடிச்ச கடை வந்து நிருலாஸ்னு ஒரு கடை இருக்குது டெல்லியில். அங்கே தான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு சாப்பிடுவார் ஐஸ்கிரீம். இது ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியும், அங்கேருந்து தான் வரும், அங்கேருந்து தான் வருதுங்கிற அவருக்கு தெரியாது. ஸோ இந்த இப்போ வந்து ஒரு டின்னர் பிளான் பண்ணுறோம், மெனு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா 1 மாதம் முன்னாடியிலேருந்தே வந்து ரிசர்ச் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு விசிட்டிங் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் வந்து முன்னாடிலே தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மெனுவை வந்து பிளான் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி தான் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறது. இந்த டின்னர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு 5 மணி நேரம் முன்னாடி செக்யூரிட்டிலாம் சாப்பிடுவாங்க. வந்து சாப்பிட்டு அதை வந்து சீல் பண்ணி எடுத்துகிட்டு போய் லேபுக்கு எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் நடக்கும். இவருக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து நாங்கள் வந்து லலித் நிருலா கிட்ட சொல்லி அவர் ஃபேக்ட்ரியில் வந்து ஸ்பெஷலாக பண்ணி வர்றதை தான் வந்து சர்வ் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அவருக்கு நாங்கள் சொன்னோம், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அதை உங்களுக்காக பிரத்யேகமாக நிருலாஸ்லேருந்து நாங்கள் வரவழைக்கிறோம் அப்படின்னு சொன்னப்பறம் தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அந்த டின்னர் முடியும் போது எங்கள்கிட்ட இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் திருப்பி வாங்கினார். வாங்கிட்டு நானும் என்னுடைய ஒய்ஃபும் அதை சைன் பண்ணி திருப்பி அனுப்புகிறோம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அது வந்து ஒரு மெமெண்டோவாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருடைய அந்த இன்விடேஷனையும் திரும்ப கொடுத்தோம். அதை அவர் சைன் பண்ணிட்டு திருப்பி அனுப்பிச்சார் எங்களுக்கு. ஸோ இன்னும் கூட வீட்டில் வச்சுருக்கேன். அது ஒரு பயங்கரமான ஒரு பேக் ஸ்டோரி இருக்குல்ல சார். சர்வ் பண்ணது எல்லாருமே, அதுவும் ஒரு பிரதமருக்கு நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம், அவரும் நம்மக்கிட்ட விருந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு. அதுதான் வந்து ரொம்ப இன்னி கூட வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து அது அவர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கடைநிலையை ஊழியனை கூட வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணுறவங்களை கூட அப்ரிஷியேட் பண்ணுறோங்கிறது வந்து அதை வந்து பாருங்க இன்னி கூட சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த இன்சிடென்ட் நடந்து 40 வருஷம் ஆச்சு. சாப்பாடில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சர்வீஸ் பண்ணுறவங்கள தான் ஃபஸ்ட்டு திட்டுவாங்க, சர்வீஸ் பண்ணுறவங்களும் பயங்கர கோவப்படுவாங்க. அதுவும் சாப்பாடில் தான் ஒருத்தருக்கு அந்த எமோஷன்ஸ் அந்த கோமெல்லாம் இருக்கும் அந்த சாப்பிட்றவங்களுக்கு. அது சர்வ் பண்ணவர் யாரோ லேட்டாக வந்தாலும் திட்டுவாங்க, சீக்கிரம் வந்து சூடு இல்லைனாலும் திட்டுவாங்க. எதுவாக இருந்தாலும் அந்த சர்வ் பண்ணுறவங்க எல்லா பேச்சுக்கும் உள்ளாகணும். அந்த மாதிரி சம்பவம் எதாவது நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. இது வந்து டெய்லி நம்ம பார்க்கறது தான். நம்ம கடையில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து த கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படிங்கிறது இது ஒரு அன்ரிட்டன் ரூல் இன் திஸ் பிஸ்னஸ். இங்கே நடந்திருக்கு. இங்கே பார்க் ஷெரட்டனில் இருக்கும்பொழுது நான் வெஜிடேரியன், நீ எனக்கு வந்து மட்டன் பிரியாணி சர்வ் பண்ண அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட்டு. ஓகே, ஸோ என்னை வந்து டேஸ்ட் பண்ண சொன்னாங்க. இதில் வந்து இன்னொன்று, இதில் வந்து பூச்சி இருக்குது, கரப்பாம்பூச்சி இருக்குது. அது வந்து படி இலைச்சின்னு வாங்க, பெரிய ஏலக்காய் இருக்குல்ல, அந்த ஏலக்காய் வந்து கேண்டில் லைட் டின்னரில் இருக்கும்பொழுது அது மாதிரி தெரியும் உங்களுக்கு. யூ கேன் மிஸ்டேக் இட் ஃபார் இன்செக்ட். அது மாதிரிலாம் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. ஸோ ஃபுட்டில் மட்டும் இல்லை, நான் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக இருக்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துடைய சீனியர் வைஸ் பிரசிடென்ட், அவர் ரொம்ப பெரிய நிறுவனம். அடுத்த நாள் வந்து இன்னொரு பெரிய நிறுவனத்துடைய சேர்மனோட மீட்டிங்க்கு போகிறாரு. அவர் வரும்போதே வந்து நிறைய சட்டெல்லாம் கொண்டு வரல, 2-3 செட்டு தான் கொண்டு வந்தார். ஒன்று அவர் போட்டுட்ருக்காரு, இன்னொன்று வந்து அடுத்த நாள் போட்டுக்க வேண்டியது ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாரு. நம்ம ஆள் வந்து அந்த இஸ்திரி போட்டியில் வச்சுட்டு போயிட்டான், தீச்சிட்டான். சட்டையை வந்து ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த சட்டையில், ஒரு எல்லோ விஷயம் அந்த இஸ்திரி போட்டி வச்சது தெரியுது நம்மளுக்கு. நம்மளை கூப்பிட்டு கத்தி இதை வந்து நான் நாளைக்கு எப்படி நான் மீட்டிங்கு போவேன், அந்த இஸ்திரி போட்டி வச்சது பின்னாடி முதுகில் எங்கேயா இருந்தால் கூட பரவாயில்ல, கோட்டு போட்டு மறைச்சிடலாம், அது கரெக்டாக இங்கே இருக்குது அது. ஸோ அவர் ரூமுக்கு கூப்பிட்டாரு, பாருங்கள் அதை எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்றாரு. கத்துறாரு, நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் பேசாமல். என்கிட்ட ஒரு சட்டை ஒன்று உள்ளே இருக்குது, பாத்ரூமில் இருக்குது, அதை நான் வந்து அதையாவது வாஷ் பண்ணி கொடுங்கன்னு போய் அதை இழுக்கிறாரு. அதுவும் கொக்கியில் மாட்டி கிழிஞ்சிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை உதயபூரில் எல்லா கடையும் க்ளோஸ்.
ஸோ அன்றைக்கி வந்து சின்ன ஊர், ரொம்ப சின்ன ஊர். அங்கே போய் ரேமன் ஷோரூம் திறக்க சொல்லி 42 சைஸு ஒயிட் ஷர்ட் 2 வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு ஸ்டாண்ட் பையாக வச்சுக்கிட்டு, இவர் ஏற்கனவே ஒரு துணி ஒன்று கிழிச்சாரு பாருங்க, அதை வந்து தைச்சு அதை வாஷ் பண்ணி இஸ்திரி போட்டு, நான் என்னோட சொந்த துணியெல்லாம் கூட நான் துவைக்க மாட்டேங்க. ஸோ அவருக்காக நானே பிரத்யேகமாக துவைச்சு அதை ஹெம் பண்ணி எல்லா சட்டையும் கொண்டு போய் கொடுத்தேன். இட் வாஸ் வெரி ஹாப்பி அட் த எண்ட் ஆஃப் த டே, ரைட்? ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய வந்து நம்ம we have to bend backwards to satisfy customers. சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. எம்கே என்டர்டைன்மெண்ட் வழங்கும் பிரியங்கா மோகன் ராஜாஜி சுஷ்மா ராஜ் நடிப்பில் டிக்டாக் இன்று முதல்.